நம்ம இப்போது ஜார்ஜியாவில் திபிலிசி கேபிட்டலில் தாங்க இருக்கோம். போன வீடியோவில் நம்ம இந்த மிட்டாக்கி சர்ச் அப்படிங்கிறத போய் பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்த போய் பார்க்க போகிறோம். எல்லா ஊர்லேயும் ஒரு ஓல்டு டவுன் இருக்கும். நம்ம ஊரில் நடந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடம் தான் கிட்டத்தட்ட ஓல்டு டவுனாக இருக்கும். இங்கேயும் அதுபோல் முதல்ல என்ன சிட்டி ஆரம்பிச்சதோ அந்த இடத்த தான் ஓல்டு டவுன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு சின்ன நடை போகலாமா? பாருங்கள், முதல்ல அந்த மிட்டாக்கி சர்ச் நம்ம நேற்று இருந்தோம் பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடக்கலாம். இதை மெய்ட் இன் பஜார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம துபாய் அபுதாபிலாம் போகும்போது அங்கே சூக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதை மாதிரி ஒரு இடம் போல தான் இருந்ததுங்க. அதாவது நம்ம ஷாப்பிங் சென்டர் அப்படின்னா ஒரு பெரிய 5 மாடி கட்டடம் 6 மாடி கட்டடமெல்லாம் இருக்குமே, அது போல் இல்லைங்க. இது ஒரு தரைக்கு அடியில் இருக்கும் ஒரு ஷாப்பிங். நீங்கள் இஸ்தாம்புல் போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், அந்த ஓல்டு மார்க்கெட் ஒன்று. அது கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் தாங்க கொடுத்தது. மெதுவாக உள்ளே இறங்கி நடந்து போனால் 2 பக்கமும் அழகான கடைகள். நீங்கள் அந்த பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டம் இருக்கிற கடையெல்லாம் இங்கே பார்க்க முடியாதுங்க. ஆனால் அந்த லோக்கலி கிடைக்கிற ஐட்டம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸு, கைவினைப் பொருள்கள், இது போன்ற பல்வேறு விதமான ஐட்டம்ஸ் கிடச்சிது. பாருங்கள், ஒரு செக்ஷன் ஒன்லி ஃபார் வைன், ஃபுல்லாக வைனுங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வைன். இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. உள்ளே ஒரு சின்ன காஃபி ஷாப்பு. ஈஸியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஆனால் டைமோ 6 மணி ஆகிடுச்சு. இன்னும் வெளியே போய் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்கிறதுக்காக அங்கேருந்து நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோங்க. இந்த இடத்து தான் யூரோப்பியன் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஒரு வண்டி நிற்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஏறினீங்கன்னா இந்த ஓல்ட் டவுன் அதுவே சுற்றி காமிச்சிட்டு திருப்பி இங்கே கூட்டின்னு வந்து விட்டுடும். சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகம், பட் இருந்தாலும் என்ஜாயபிளாக தான் இருக்கும். இந்த ஸ்கொயரை சுற்றி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தவிர இங்கே நிறைய சல்ஃபர் பாத்ஸ் அப்படின்னு வேறு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலான்ட்டு தான் கிளம்பினோம். அந்த தெருக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக வேறு மாதிரியான ஒரு ஃபீலிங்க. பயம்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா என்ஜாயபிளாக தான் இருந்தது. ஆனால் எங்கள் எய்ம் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். மகாராஜா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று, குஷீர்னு ஒன்று. ஆனால் நாங்கள் நடந்து போன போது இந்த தாஜ்மஹல் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். சரி, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு இதையே டிசைட் பண்ணிட்டு மெதுவாக உள்ளே நுழைஞ்சோங்க. உள்ள கரெக்டாக ஒரு இந்தியன் ஆம்பியன்ஸ், எல்லா 2 சைட்லேயும் இந்தியன் பிக்சர்ஸ். பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா, உள்ளே நுழைஞ்ச உடனே இந்தியன் ஃபுட்டு ஸ்மெல்லுங்க. அட்டகாசமான அப்பிடைட் வந்ததுங்க. ஃபுட்டு நல்ல சாய்ஸ் இருந்தது. சவுத் இண்டியன் அவ்வளோவா கிடைக்கல, நார்த் இண்டியன் நிறையா இருந்தது. இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அவ்வளோ தூரம் திரும்பி நடந்து போனோம். அதனால் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோங்க.